சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 16/9/2024 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இது மிக அற்புதமான சத்சங்கம். இங்கே தான் உயிரோடு இறக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. சரி, யார் உயிரோடு இறக்குறாங்களோ அவங்க தான் அன்னப்பறவை ஆகிறாங்க. ஆக்சுவலாக சமீபமாக ஒரு வெளிநாட்டு சகோதரி சொன்னாங்க, ஜப்பானில் ஸ்கூல்லே எப்படி சாகிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்களாம். ஏன்னா அங்கே அடிக்கடி இந்த சுனாமி, நிறைய இயற்கை சீற்றங்கள் வரும் இல்லையா, அதனால் எப்படி இறக்குறதுனே சொல்லி கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி. ஆனால் பாபா நமக்கு இறக்க சொல்லி கொடுக்கல, இறந்துக்கிட்டே வாழறது எப்படின்னு சொல்லி கொடுக்குற இல்லை. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நான் இல்லை அப்படின்ற உணர்விலே வாழ்வது எப்படி, அப்படி வாழ்பவர்கள் தான் புனித அன்னப்பறவைகள். அதாவது கலியுகத்தின் எந்த குணாதிசயமும் வெளிப்படக்கூடாது. ஏன்னா கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன், சத்தியுகத்துக்கு போயிட்டுருக்கிறேன். இப்போ சத்தியுகத்துக்கு தேவையான தெய்வீக குணங்கள்லாம் பொறுக்கி தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கேள்வி: குழந்தைங்களுக்கு எந்த கவலை இருக்கணும்? அதுக்கு பதில், உலகம் அழிகிறதுக்குள்ளே நான் சம்பூர்ணமாயிடணும், இந்த கவலை தான் இருக்கணும். திரும்புகிற பக்கமெல்லாம் அழிவு நடக்குதுன்னா, நேற்று கேரளாவில் நடந்துச்சுன்னா இன்றைக்கி இங்கேயும் நடக்கலாம், உக்ரைனில் நடந்தால் இங்கேயும் நடக்கலாம், எந்த நேரம் வேண்டுமானாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அது இல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் எந்த காரணமும் இல்லாமல் கூட மரணம் நேரிடலாம். ஏன்னா திரும்புகிற பக்கம்லாம் அதை பார்க்குறோம். ஸோ அதனால் அதுக்குள்ளே சம்பூர்ணமாக இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்த நொடி என் கடைசி நொடி அப்படிங்கிற பயிற்சி பண்ணணும். எந்த குழந்தைங்க ஞானத்திலையும் யோகத்திலையும் ரொம்ப பலசாலியாக மாறி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மனிதர்களை தேவதை ஆக்கிறதே ஒரு பாஸ் டைம் ஆயிடுச்சு, ஒரு ஹாபி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஹாபியே என்னது? மனிதர்களை தேவதை ஆக்கிறது. ஞானத்தை கொடுத்து, குணத்தை கொடுத்து, சக்திகளை கொடுத்து. அவங்களால சேவை செய்யாமல் இருக்கவே முடியாது, ஞானி குழந்தைகளாலேயும் யோகி குழந்தைகளாலேயும். அவங்க ஜீனி மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜின்பூதம் ஒரு கதை வரும் இல்லையா, எனக்கு ஏதாவது வேலை கொடு இல்லைன்னா நான் உன்னை சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஸோ அந்த மாதிரி அவங்களால சேவை செய்யாமல் இருக்க முடியாது. சேவை செய்கிறதன் கூடவே தன்னை சம்பூர்ணம் ஆக்கிக்கணுங்கிற கவலையும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ சம்பூர்ணம் ஆக்கிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி பாபா நினைவு கண்டினியூஸாக இருக்கிறது. அதில் நீங்கள் கவனம் வச்சாலே மற்ற ஞானமெல்லாம் அந்தந்த நேரத்திற்கேற்ப தானாகவே நினைவு வரும். எப்போ நீங்கள் பாபா நினைவை பதிலாக மற்றதை நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் மாயையில் விழுவீங்க, சம்பூர்ணம் அடைகிறது ரொம்ப தூரமாகிடும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? குழந்தைங்களே ஆத்மா உணர்வில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களான்னு அர்த்தம். ஏன்னா நான் ஆத்மாவை தான் பார்க்குறேன் குழந்தையா. இப்போ நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து என்னை ஆத்மாவாக பார்க்குறீங்களா? நீங்கள் சாக்கார உடலில் இருக்கலாம். சாக்கார உடலில் இருக்கும்பொழுது பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகள், ஏன்னா அவர் மூலமாக தத்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் எப்போவுமே நீங்கள் ஆத்மா என்னுடைய குழந்தைகள், பரமாத்மாவுடைய குழந்தைகள். நீங்கள் எல்லோரையும் சகோதரன் சகோதரி ஆக்கிடுறீங்களாமே, எல்லாரும் அப்படி தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறார். கணவன் மனைவியெல்லாம் சகோதரன் சகோதரி ஆக்கிடுறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார், உண்மையிலே ஆத்மாக்கள் எல்லாம் சகோதரர்கள் தான் இல்லையா. இப்போ பெண் உடலில் இருக்கிறது ஆண் உடலில் இருந்திருக்கும் தானே. இப்போ உங்கள் மனைவின்னு நீங்கள் யாரை நம்பிட்டு இருக்கிறீங்களோ அதே ஆத்மா ஆண் உடலில் இருந்ததில்லை இதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ தற்காலிகமாக எடுத்த ஒரு உடம்பை பார்த்து மயங்கிட்டீங்க,
ஒருத்தர் பொண்ணு ட்ரெஸ்ஸு போட்டால் பொண்ணு ஆகிடுவாரா? ஒரு பொண்ணு பையன் ட்ரெஸ்ஸு போட்டால் பையன் ஆகிடுவாளா? அந்த மாதிரி தானே உடம்பு ட்ரெஸ்ஸு தானே. ஆனால் நீங்கள் ட்ரெஸ்ஸு இல்லையே, நீங்கள் ஆத்மா தானே. இப்போ நீங்கள் சகோதரர்கள் தானே அப்படின்னு கேட்குறாரு. சூப்பரில். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய குறிப்பாக இந்த லேடிஸ் காலேஜில் வந்து ஓரின எச்சரிக்கை ரொம்ப 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 அதிகமாகிடுச்சுன்றாங்க. அதுவும் மாணவிகளுக்கு இடையில் மட்டும் இல்லை, மாணவி மற்றும் ஆசிரியை, அங்கே ஜென்ஸ் டீச்சரே கிடையாது. ஸோ ஆசிரியைகள் மாணவிகள் அவர்களுக்குள்ள அந்த லெஸ்பியன் உறவு அதிகமாக ஆகுது. அப்படி விழுந்து விழுந்து லவ் பண்ணுறது, திருமணம் ஆனால் கூட விட்டுட்டு என் கூட வந்துடு, அவனை விட்டுட்டு வந்துடு அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறது. பசங்க எப்படி டார்ச்சர் பண்ணி லவ் பண்ணுவாங்களே, துரத்தி துரத்தி, அந்த மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடியே போய் ஒரு முஸ்லீம் பொண்ணு பர்தா போட்டுகிட்டே போய் நிற்கிறது. பயங்கர டார்ச்சர்லாம் நடந்துகிட்ருக்கான். நான் சொல்கிறதெல்லாம் ஒரு காலேஜில் இவ்வளோ விஷயம் நடக்குது, கிறிஸ்டின் காலேஜில். அப்போ யோசிச்சு பாருங்கள், உலகம் எவ்வளோ மோசமாகிட்டு இருக்குது இல்லையா? 2 ஆத்மாவுக்கும் பெண் உடல் இருந்தே அவங்களால விகாரத்தை விட முடியல. அதனால தான் பாபா சொல்றார், உடலையே விட்டுருங்க. பாபா சொல்றார், சகோதரன் சகோதரி உறவு கூட உங்களை ஏமாற்றிடும் அப்படின்னார். சகோதரன் சகோதரி மட்டும் இல்லை, சகோதரி சகோதரி உறவு கூட ஏமாற்றிடும். சகோதரன் சகோதரன்ற உடல் உணர்வு கூட ஏமாற்றிடும். அதுக்கு தான் பாபா ஆத்ம சகோதரனை பாருங்கள், உடல் சகோதரனை அல்லன்றார். எப்போ புது உலகம் உருவாக்கப்படுதோ அப்போ கண்டிப்பாக உச்சிக்குடுமி பிராமணர்கள் தேவை. ஏன்னா படைப்பை விட படைப்பவர் உயர்ந்தவராக இருக்கணும். சொர்க்கம் மிக உயர்ந்தது. அப்போ அதை விட உயர்ந்தவர்கள் தானே தேவை. அதுதான் உச்சிக்குடுமி பிராமணர்கள்ன்றார். சாதாரண பிராமணர்கள் இல்லை, மிக உயர்ந்தவர்களாக மாறணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே சூத்திரர்களாக இருந்தீங்க, இப்போ பிராமணர்களாக மாறி இருக்கிறீங்க. கண்டிப்பாக பிராமணர்கள் தேவை. பிரஜாபிதா பிரம்மாவுடைய பேர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னா நீங்கள் எல்லோரும் அவருடைய குழந்தைங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது சகோதரன் சகோதரிகள். யார் தன்னை பிரம்மகுமார் பிரம்மகுமாரின்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக சகோதரன் சகோதரி தான். பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகள் தான். அப்போ ஒரு அப்பாவுடைய குழந்தைங்க சகோதரன் சகோதரிகள் தானே. ஒரு சமீபமாக வந்து ஒரு பொண்ணு பர்தா போட்டுட்டு ஏதோ ஒரு வேலூர் கோட்டை அங்கே ஒரு பையனோட பாய் ஃப்ரெண்டோட ஹிந்து பையனோட போயிருக்கிறா. உடனே இன்னொரு முஸ்லீம் அதை பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. நீ எப்படி பர்தா போட்ட பொண்ணை எடுத்துகிட்டு வரலாம், நீ பர்தாவை கழட்டிட்டு போ, ஏன் பர்தா அவமானப்படுத்துகிற, அப்படி இப்படின்றாங்க. அந்த பொண்ணு சண்டை போடுது. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆச்சு. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இதை கேட்க நீ யாருன்னு அந்த பையன் கேட்டதுக்கு அந்த முஸ்லீம் பையன் சொல்கிறான், அது என் சிஸ்டர், நான் கேட்பேன் அப்படின்றான். எப்படி உனக்கு சிஸ்டர் ஆச்சு? எப்படி சிஸ்டர் ஆச்சு? நீங்கள் தான் அல்லாஹ் அப்பானே சொல்கிறது இல்லையே, அப்போ எப்படி சிஸ்டர் ஆனாங்க? இல்லையா? வாய் தவறி வருது சிஸ்டர்னு, ஆனால் எப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. இப்போ சிஸ்டர்னால் ஒருத்தருடைய குழந்தை தானே. அது முகமது நபியோடைய குழந்தைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட சகோதரன் சகோதரி தானே. அப்போ கூட காமம் வரக்கூடாது. அல்லது அல்லாவுடைய குழந்தைனாலும் சகோதரன் சகோதரி தானே, அப்போவும் காமம் வரக்கூடாது. அப்போ எப்படி சிஸ்டர்னு சொல்ல முடியும்? கூட பிறந்த பொண்ணை தவிர யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலான்றாங்க. அப்போ எப்படி சிஸ்டராக ஆக முடியும் யாரோ ஒருத்தர்? ஸோ நமக்கு தான் அர்த்தத்தோட பிரதர் சிஸ்டர்னு சொல்கிறோம். சர்ச்சில் கூட பிரதர் சிஸ்டர்னு தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்களே கல்யாணமாக பண்ணிக்குவாங்க. அப்போ என்ன, அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிற வார்த்தையா? அது அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இல்லையா? அதுக்கு சார் மேடம்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஸோ அதான் பாபா சொல்கிறார், பிரம்மாவுடைய குழந்தைகள்னால் கண்டிப்பாக சகோதரன் சகோதரி தானே. ஸோ புரியாதவங்களுக்கு இதை புரிய வைங்க.
ஸோ புரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, குருட்டு நம்பிக்கை உடையவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க மேலெல்லாம் நம்பிக்கை இல்லையா, சாய்பாபாவெல்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் தான் கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையிலே லக்ஷ்மி நாராயணனை பற்றி இல்லை, சாய்பாபாவை பற்றி கூட அவங்களுக்கு தெரியாது. அவர் எங்கே, யாருக்கு பிறந்தார், எதுவுமே தெரியாது. ஸோ அதிலும் குறிப்பாக பாபா சொல்கிறது வந்து லக்ஷ்மி நாராயணன், ராமர் சீதை இவங்களெல்லாம் பூஜை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எப்போ வந்தாங்க, லக்ஷ்மி நாராயணன் எப்படி அந்த லக்ஷ்மி நாராயணன் பதவியை அடைஞ்சாங்க, பிறகு எங்கே போனாங்க, எதுவுமே யாருக்கும் தெரியாது. வருவாங்க, பூஜை பண்ணுவாங்க, மாலை போடுவாங்க, என் இஷ்ட தெய்வம் பண்ணுவாங்க, அப்படியே மயங்கி பாடுவாங்க. ஆனால் அவங்க யார், எப்படி அந்த பதவியை அடைஞ்சாங்க, இப்போ எங்கே போனாங்க, எதுவும் தெரியாது. நேருவை தெரிந்த மனிதர்களுக்கு அவருடைய வரலாறு புவியியல் தெரியும். இந்தியாவில் பிறந்தார், சுதந்திர போராட்டத்துக்கு அவர் பங்காற்றினார், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தருடைய வரலாறே தெரியல அப்படின்னா அதனால் என்ன பயன்? எங்கள் வீட்டில் நேரு ஃபோட்டோ இருக்குது, அவர் யாருன்னே தெரியாமல் நான் வச்சுருந்தேன்னா அப்படி தான் நிறைய வீட்டுக்கு போய் பாருங்கள், இந்த சித்தர் அந்த சித்தர்னு வச்சுருப்பாங்க. சரி, அவர் கூட இங்கே ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார். இந்த லக்ஷ்மி நாராயணனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் பூஜை பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் இருக்கிறதுலே உன்னதமானவர்கள், அது தெரியுது. அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதுவும் தெரியுது. ஆனால் அப்படிப்பட்ட உன்னதமானவர்களுடைய உன்னதமான வரலாறு தெரியலையே. மனிதர்களுடைய வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியுது, நேரு பற்றி தெரியுது, காந்தி பற்றி தெரியுது, காமராஜர் பற்றி தெரியுது. ஆனால் மகானாத்மாக்களுடைய ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு கூட அவங்களுக்கு தெரியாது. இல்லையா, தேவதைகளை தான் மகாத்மான்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நிறைய சிவ பூஜாரிகள், சிவ பக்தர்கள் இருக்கிறாங்க. அவரை பக்தி செய்கிறாங்க. பிறகு அவர் கல் மண்ணிலெல்லாம் இருக்கிறாரு, ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுதான் வாழ்க்கை வரலாறா? மகாத்மா காந்தி கல் மண்ணிலெல்லாம் இருக்கிறாருன்னு சொல்லுவீங்களா? நேரு கல் மண்ணிலெல்லாம் இருக்கிறாருன்னு சொல்லுவீங்களா? அதுவா அவங்க வாழ்க்கை வரலாறு? அவர் ஃபோட்டோவை தான் வச்சுருக்கிறீங்க, அதுக்கே உன்னதமான ஒரு வரலாறு இருக்குன்னா, இவருக்கு நீங்கள் பூஜையே பண்ணுறீங்கன்னும் பொழுது இவருக்கு எவ்வளோ உயர்ந்த வரலாறு இருக்கும். அப்போ கல் மண்ணில் இருக்கிறார், எங்கும் நிறைந்தவர்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றும் புத்திசாலித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லையே. தங்களை அழுக்கானவர்கள் அப்படின்னு அவங்களே அழைச்சிக்கிறாங்க பக்தர்கள். அது கரெக்டான வார்த்தை, அவங்க அழுக்கானவர்கள் தான், அதாவது விகாரிகள். ஸோ ஏன் உங்களை நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகள்னு சொல்லிக்கிறீங்கன்னு மற்றவர்களுக்கு புரிய வைங்க. ஏன்னா பிரம்மாவினால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைங்க நீங்கள், ஸ்தூலமான குழந்தை கிடையாது, கர்ப்பத்தில் பிறந்த குழந்தை கிடையாது, வாய் வழியாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள், வாய்வழி படைப்பு பிராமணர்கள், பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள். பிராமணர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரன் சகோதரியாக மட்டுமே இருக்க முடியும். பிரம்மகுமாரிகள் மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிறவங்களும் நமக்கு சகோதரன் சகோதரிகள் தான். ஆனால் அவங்க மாற்றாந்தாய் குழந்தைங்க, இவங்க நேரடி குழந்தைங்க. ஏன்னா அப்பா ஒன்று தான், சிவன் தான் எல்லாருக்கும். ஆனால் பிரம்மா மூலமாக பிறந்த குழந்தைங்க நாம, அவங்களும் மாற்றாந்தாய் குழந்தைகள். ஸோ பிரம்மா மூலமாக பிறந்த குழந்தைகளுக்குத்தான் ஆஸ்தி. ஸோ அதனால் பிரம்மாகுமார் குமாரிகளையும் நாம் இச்சையாக பார்க்க மாட்டோம், மற்ற சகோதர சகோதரிகளையும் நாம் இச்சையாக பார்க்க மாட்டோம். ஏன்னா இப்போ இருக்கிற உறவு சகோதரன் சகோதரி உறவு மட்டும்தான். அதுலேயும் சகோதரன் சகோதரன் உறவு தான், ஆத்மாவை தான் பார்க்கணும். இருக்கிறதுலேயே மோசமான எண்ணங்கள் காமம் சார்ந்த எண்ணங்கள் மட்டுமே.
அதுக்கு தானே மிகப்பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்கப்படுது. பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகளாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரன் சகோதரிகளாகிறீங்க. நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள், சிவபாபாவுடைய குழந்தைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. இது உறுதியாக இருக்குது இல்லையா? ஒரு சகோதரன் சகோதரிக்கு இடையில் காமம் வராது. சகோதரனுக்கு இடையில் காமம் வராது. அதிலும் உடலே இல்லாத சகோதரனுக்கு இடையில் எப்படி காமம் வரும்? ஏன்னா இங்கே உயிரோடு நம்ம இறந்துட்டோம். திரௌபதி நெருப்பிலிருந்து பிறந்தாங்களாம். நெருப்பிலிருந்து பிறந்தா என்ன அர்த்தம்? நெருப்பில் உடம்பு எரிஞ்சிடும்ல. அப்போ வெறும் ஆத்மாவை வெளியில் வராங்கன்னு அர்த்தம். பாபா குழந்தைங்கள்லாம் வெறும் ஒளியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்கணும். அப்போ எப்படி காமம் வரும்? ஸோ அதனால தான் பாபா ஆத்மாவை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பாவம், உலகத்திற்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. சும்மா உதட்டளவில் நாமெல்லாம் சகோதரன் சகோதரிகள், இந்து முஸ்லீம் பாய் பாய், சைனா இந்தியா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தை ஒருத்தர் தான்னு நீங்கள் புரிய வைங்க. அந்த ஒரு தந்தையைத்தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. முஸ்லீம்களுக்கு பிரச்சனை வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னுவாங்க. கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை வந்தால் ஏசப்பா ஏசப்பானுவாங்க. ஆனால் ஏசு கடவுள் கிடையாது. இருந்தாலும் கடவுளை நினைத்து அவங்களுக்கு கடவுளுடைய பேர் தெரியாததுனால ஏசுன்றாங்க. ஆனால் எல்லோருமே கடவுளைத்தான் கூப்பிடுறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு இந்துக்கள் கூப்பிடுவாங்க. ஏன்னா இங்கே நிறைய கடவுள் இல்லையா, அவங்களுக்கே தெரியல யாரை கூப்பிட்றதுன்ட்டு. அல்லது கிருஷ்ணான்னுவாங்க, சிவான்னுவாங்க. எல்லாருமே துக்கத்தில் அவரைத்தான் கூப்பிட்றோம், அந்த ஒருத்தரை தான் கூப்பிட்றோம். படங்களோடு நீங்கள் புரிய வைக்கிறீங்க. இந்த நிராகார தந்தையின் மீது அனைத்து ஃபேமஸான மத தலைவர்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. கடவுள் நிராகாரர் தான், உடம்பு கிடையாது அப்படின்ட்டு. அந்த நிராகார தந்தை அனைத்து ஆத்மாக்களின் தந்தை, உடம்போட தந்தை கிடையாது. ஆனால் உடலின் தந்தைன்னு நீங்கள் எடுத்தால் கூட அது பிரஜாபிதா பிரம்மா தான் அனைவருக்கும். அவ்வளோதான். தூய்மையான உறவுனா இந்த ரெண்டு தந்தை தான். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மூலமாக விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மனித சிருஷ்டி மரம் குறிப்பாக தேவதைகளின் கன்று வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ தேவதையாகி மேலேருந்து கீழே வருவாங்க. சொர்க்கத்தில் ஃபஸ்ட்டு 9 லட்சம் பேர் மட்டும் வருவாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு துவாபரயுகத்திலேருந்து மற்ற தர்மத்த ஆத்மாக்கள் எல்லாம் கூட வருவாங்க. ஆத்மா உடல்லிருந்து தனியாக விடுபடுது. அதுதான் நம்ம மரணம் அப்படின்னு சொல்கிறோம். நாம் அப்படி உடலில் இருந்துக்கிட்டே விடுபட்டு பார்க்க கற்றுக்கிறோம் இல்லையா? வெறும் ஆத்மாவை பார்த்து பேசுகிறோம். உடம்பை பார்த்து தான் சொல்கிறோம் அது அமெரிக்கன் அப்படின்ட்டு. அந்த உடம்பு தான் அமெரிக்கன், ஆத்மா கிடையாது. அமெரிக்கன் சொன்னாலும் சரி, இந்து முஸ்லீம், கருப்பர் வெள்ளர், பணக்காரர் ஏழை, என்ன சொன்னாலும் அது உடம்பைத்தான் குறிக்குது, ஆத்மாவை கிடையாது. ஏன்னா ஆத்மா எல்லாத்தோடைய ஒரே இடம் வீடு பரந்தாமம் தான். அதை நீங்கள் அமெரிக்கன் இந்தியன்லாம் சொல்ல முடியாது. அங்கேருந்து இங்கே பாகத்தை நடிக்கிறாங்க. ஸோ எந்த தர்மத்தை சார்ந்தவருக்கும் நீங்கள் சொல்லலாம், ஒவ்வொருத்தரும் மறுஜென்மம் எடுக்கிறாங்க. யாருமே அதிலிருந்து தப்பிக்கிறது கிடையாது. அது இல்லாமல் புதிய ஆத்மாக்கள் மேலிருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இல்லையா? ஒன்ஸ் வந்த ஆத்மாவும் மறுஜென்மம் எடுக்குது, புது ஆத்மாவும் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் மனிதர்களே.
மனிதர்கள்னா 6 புத்தி உடையவர்கள் சொல்லுவாங்க. சாரி, 6ஆம் அறிவா, 5 அறிவு மனிதர்கள். சரி, அப்போ மனிதன் தான் புரிஞ்சிக்க முடியும் இந்த உலகத்துடைய முதலிடை கடையை பற்றி, கடவுளை பற்றி, இந்த காலச்சக்கரம் எப்படி சுற்றுதுன்றதை பற்றி, எவ்வளோ காலம் இது சுற்றுதுன்றதும். ஸோ உங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியுது, தேவதைகளுக்கு கூட தெரியல. இப்போ தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் பிராமணர்கள். அதுக்கு கீழே தான் மற்ற எல்லா மதங்களும் வருது. நாம் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். அந்த தேவதைகளுக்கு கோயில் வச்சுருக்கிறாங்களே, அந்த தேவதை கோயிலுக்கு மேலே கோபுரத்தை எழுப்பி மேலே கலசம் வைக்கிறாங்களே, அந்த உச்சி கலசம்தான் நாம். மனிதர்களால் மட்டும்தான் இதை படித்து தேவதையாக ஆக முடியும். பாபா தான் இந்த ஞானத்தை கொடுத்து மனிதர்களை தேவதைகளாக மாற்றுறார். தன்னுடைய சுய அறிமுகத்தை கொடுக்கிறாரு, படைப்பின் அறிமுகத்தையும் கொடுக்கிறார். நீங்கள் குழந்தைகள். பாபா விதை, இந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதை. அந்த விதையிலிருந்து வந்த மற்ற விதைகள் நீங்கள் இல்லையா? விதையிலிருந்து மரம் வரும், மரத்திலிருந்து கனி வரும், கனியிலிருந்து மீண்டும் விதை வரும். அந்த மாதிரி பாபா கொடுக்குற ஞானத்தினால் வளர்ந்த மரத்தின் விதைகளாக இருக்கிறீங்க ஆத்மாக்களாகிய நீங்கள். எப்படி பாபாவுக்கு இந்த பரந்தாமத்தில் இருக்கும் தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் ஞானம் தெரியுமோ, அதே மாதிரி நாமும் இப்போ தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் மனிதர்களுக்கு இது தெரியாது. பாபா தான் இதையெல்லாம் புரிய வைக்கிறார். நீங்கள் ஆக்சுவலாக இதை ஆச்சரியம் பாருங்களா, அது தலைகீழ் மனித சிருஷ்டி மரன்றது பரந்தாமத்தில் இருக்கிறது மட்டும் கிடையாது, இங்கேயுமே வச்சுக்கலாம். இங்கே கீழே பாபா சொல்கிறார் இல்லையா, தேவதை தர்மம் மட்டும் இப்போ காணாமல் போயிடுச்சு, முக்கிய தண்டு காணாமல் போயிடுச்சு, கிளைகளெல்லாம் இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். மேலேயும் பார்த்திங்கன்னா தலைகீழே தொங்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு தண்டு தான் காணாமல் போகும், அதுதான் ஃபஸ்ட்டு கீழே வரும் சொர்க்கத்தில் தேவதையாக. பிறகு தான் கிளைகள், கிறிஸ்தவ தர்மம், இஸ்லாமிய தர்மம், இந்த மாதிரி நிறைய தர்மங்கள் வரும். அதேமாரி கீழேயும் முதல்ல தேவதை தர்மம் தான் காணாமல் போகுது. எல்லாரும் இருக்கிறாங்க, பட் தர்மம் போயிடுது. ஆத்மா இருக்குது, அந்த குணம் போயிடுது. ஸோ இந்த ஞானத்தை பாபாவை தவிர எந்த மனுஷனும் இன்னொரு மனிதனுக்கு புரிய வைக்க முடியாது. பிரம்மா பாபாவுக்கு குழந்தை ஆகாமல் நீங்கள் இங்கே வரவே முடியாது. ஆக்சுவலாக எனக்கு பிரம்மகுமாரி சென்டருக்கு போகும்போது யாரும் இப்படி கேட்டதில்லை. ஆனால் சர்ச்சுக்கு போகும்பொழுது, சர்ச்சில் அது ஒரு கூட்டம், மதமாற்ற கூட்டம், அதுக்கு போயிருக்கிறேன். கிறிஸ்தவ ஒரு கூட்டத்துக்கு போஸ்டர் பார்த்து போயிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு முஸ்லீம், அது கூட்டம் கிடையாது, நம்ம எப்படி கண்காட்சி வைப்போமோ அதே மாதிரி அவங்களும் வச்சாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளை பார்த்து வச்சாங்களா என்னன்னு தெரியல. இந்த 2 இடத்துலையுமே அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, நீ இயேசுவை கடவுள்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது எங்கள் கிறிஸ்தவ மதத்து இதில். முஸ்லீம் மதத்தில் என்ன கேட்டாங்கன்னா, அல்லாஹ் தான் ஒரே கடவுள்னு ஏற்றுக்கிறியா, முகமது நபி தான் கடைசி தூதர்னு ஒத்துக்கிறியா. அங்கே அந்த இதை போட்டு வந்த உடனே டக்குன்னு மனம் மாறிடுமா? மேபி அந்த மதத்தினருக்கு மாறலாம் இல்லையா, மற்ற தர்மத்தில் இருக்கும்போது மேபி மாறலாம், நமக்கு தெரியாது, அவங்களுக்கு அது பிடிச்சி போயிடும். ஆனால் உண்மையிலே நாம் கூட 7 days கோர்ஸ் எடுக்கும்போது பிரம்மா மூலமாக சிவன் வந்து பேசுகிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் உள்ள அனுமதிக்கணும். ஏன்னா பிரம்மா மூலமாக சிவன் பேசுகிறாருன்னு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ எப்படி இந்த ஞானத்தை எடுப்ப? ஆக்சுவலாக வரமாட்டாங்க இல்லையா, அந்த நம்பிக்கை இருந்தால் தான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க பெரும்பாலும்.
ஸோ இந்த முழு 7 நாள் கோர்ஸை எடுத்து எல்லாத்தையும் புரிஞ்சிக்காத வரைக்கும் அவங்கள எப்படி பிராமணர்களின் குழுவில் உட்கார அனுமதிக்க முடியும்? அதனால தான் 7 days கோர்ஸ் வெளியிலே உட்கார வச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க டெய்லியும். ஸோ 7வது நாள் முடிக்கும் பொழுது கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ கேட்கும்பொழுது நம்ம பதில் சொல்லும்போது நமக்கு தெரியும் அவங்களுக்கு உண்மையிலே ஆர்வம் இருக்குதான்ட்டு. அப்போ அவ்வளவுதானா அப்படின்னு கூட கேட்பாங்க. இல்லை இருக்குது, நாளைக்கு முரளிக்கு வாங்கன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க கேட்குற கேள்வியில் நம்பிக்கையோடு கேட்குறாங்களா, நக்கலாக கேட்குறாங்களா, தாம் புத்திசாலித்தனம் காட்டிக்க கேட்குறாங்களா, இதை வைத்து இதில் நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி கோர்ஸ் முடிஞ்சிடுச்சு போங்கன்னு சொல்லிவிடுவோம். ஏன்னா இது நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அங்கே வர முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது இந்திர சபை, எல்லோரையும் உள்ள விட முடியாது. இந்திரன் மழையின் கடவுள் கிடையாது, எல்லோரும் அப்படி தானே நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஞான மழையின் கடவுள் இந்திர சபை, ஒவ்வொரு பிரம்மகுமாரி சென்டரும் கீதா பாடசாலையும். ஸோ இந்த ஞான மழையில் நனையிற நீங்கள் தான் தேவதைகளாக ஆகணும். பலவிதமான தேவதைகள் நினைவு செய்யப்படுறாங்க. சில குழந்தைங்க ரொம்ப 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 அழகாக இருக்கிறாங்க. அதாவது ஜென்ரலாக சொல்கிறாங்க, பாபா குழந்தை சொல்லலை, ஜென்ரலாக குழந்தைகள், ஸ்தூல குழந்தை ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே அப்பா தேவதை மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்வாங்க. குறிப்பாக அரபு நாட்டு குழந்தைகள் யூடியூப்பில் பார்த்துருக்குறோம். அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பச்சை கலரில், ப்ளூ கலரில், விதவிதமான கலரில் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ ஏஞ்சல் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சிலர் பவுடர் மேக்கப்லாம் போட்டு அழகாக ஆகுறாங்க. இல்லை நடிகைகள் இப்போ எல்லாருமே மேக்கப் தான் போடுறாங்க. தங்க யுகத்தில் நீங்கள் உண்மையிலேயே ஏஞ்சல் ஆகுறீங்க, இளவரசிகள் ஆகுறீங்க. இளவரசிகளாக இருப்பீங்க, இப்போ ஆகிட்டு இருக்கிறீங்க ஏஞ்சலாக, தேவதைகளாக. எப்படி? ஞானக்கடலில் குளிப்பதன் மூலமாக, தினம் தினம் இந்த ஞானக்கடலில் மூழ்கி இருப்பதன் மூலமாக நம்ம குணம் மாறிக்கிட்டே இருக்குது, தேவதையாக மாறும், தெய்வீக குணம் மேலோங்குது. ஸோ நமக்கு தெரியும் எப்படி இருந்த நாம் இப்போ எப்படி ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஒரே ஒரு பிரயாணி தான் எப்போவுமே தூய்மையானவர், எப்போவுமே அழகான தந்தையவர், அசிங்கமான உடலில் வரார். அவரை மாதிரியே உங்களையும் அழகாக்குறதுக்காக. அவ்வளோ அழகான பிரயாணி இல்லையா? உடம்பு எடுக்கலை, எடுத்தார்னா எவ்வளோ அழகாக இருப்பார். அவருடைய அழகை பார்க்க முடியுமா? ஏன்னா சும்மா இருக்கிறவங்க பின்னாடியே மயங்கி கிடக்கிறாங்க கலியுகத்தில். அப்போ அவருடைய தூய்மைக்கு அவர் உடல் எடுத்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அவருக்கு உடல் இங்கே கலியுகத்தில் கிடைக்கவும் கிடைக்காது இல்லையா? இது அழுக்கான பஞ்ச தத்துவம்ல இருக்குது. ஸோ அப்படி அழகானவர், அவருக்கு சமமான அழகானவர்களாக நம்மை மாத்துறார் ஞானத்தை கொடுத்து. யார் உங்களை அழகாக்க முடியும் அவர் இல்லைன்னா? ஏன்னா எல்லாமே அசிங்கமாக இருக்கிறாங்க. பாபா தான் உங்களை அப்படி மாற்றணும். இந்த காலச்சக்கரம் கண்டிப்பாக திரும்ப சுத்தணும். அதுக்கு நீங்கள் இப்போ மறுபடியும் அழகாகணும். அப்படி அழகாக்கக்கூடிய ஞான கடல் தந்தையின் ஞானத்தில் மூழ்கணும். நீங்கள் இந்த கடலில் மூழ்கிறத தான் உங்கள் ஸ்தூல கடல்லையும் ஸ்தூல நதியிலையும் மூழ்கிறாங்க. அவர் ஞான கடலாகவும் அன்பு கடலாகவும் இருக்கிறார்.
ஸோ பாபாவுக்கு பாடப்படுற மகிமை எந்த லௌகீக தந்தைக்கும் இந்த மகிமையை பாடவே முடியாது. லௌகீக தந்தையை யாராவது ஞானக்கடல், அன்புக்கடல், அமைதிக்கடல், ஆனந்தக்கடல்னு சொல்ல முடியுமா? வேணால் துக்கக்கடல், அசாந்தி கடல், முட்டாள்தனத்தின் கடல்னு வேணால் சொல்லலாம். ஒரே ஒரு எல்லையற்ற தந்தையுடைய மகிமை இது. அவரைத்தான் எல்லோரும் கூப்பிடுறாங்க. அந்த மகிமைக்குரியவராக எங்களை மாற்றுங்க, தேவதைகளின் மகிமைக்குரியவராக எங்களை மாற்றுங்க பாபான்னு கூப்பிடுறோம். இப்போ முயற்சியின்படி அப்படி நீங்கள் மாறிக்கிட்டும் இருக்கிறீங்க. ஆனால் படிப்பில் எல்லோருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது தானே. இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கும் தானே. நிறைய மனிதர்கள் உங்ககிட்ட வருவாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லோருமே பிராமணர்கள் ஆக வேண்டி இருக்குது. அதில் சிலர் நல்லா படிக்கிறாங்க, சிலர் கொஞ்சம் கம்மியாக படிக்கிறாங்க. யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க நல்லா மற்றவர்களுக்கு நடத்தவும் செய்வாங்க. ஸோ நிறைய கல்லூரிகள் கட்டப்படுறத நாம் பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? லௌகீக கல்லூரியை சொல்லலை, பிரம்மகுமாரி சென்டரை சொல்கிறேன். இதுதானே ஆன்மீக கல்லூரி. நிறைய கல்லூரிகள் திறக்கப்படுது. பாபாவும் சொல்கிறார், யார் வேணாலும் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை புரிஞ்சிக்கக்கூடிய கல்லூரியை திறந்து வையுங்கள். படைப்பவரை பற்றிய ஞானத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய கல்லூரியை திறந்து வையுங்கள். பாபா இந்த பாரதத்தில் மட்டுமே வருகிறார். அதனால் பாரதத்தில்தான் இந்த கல்லூரிகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு அப்போ சொன்னார். இப்போ உலகம் முழுவதும் இருக்குது. இருந்தாலும் பாரதத்தில் தான் அதிகமாக இருக்குது. மற்ற இடத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த நாட்டிலேயே ஓரிரு சென்டர் தான் இருக்கும். பாபா குழந்தைகளும் அங்கே கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ பாரதத்தில் பிறக்கிறதுக்கே எவ்வளோ கொடுத்து வச்சவங்க நாம் இல்லையா? அதுலேயும் சென்டருக்கு பக்கத்திலே இருக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆனால் இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இன்டர்நெட் மூலமாகவே வருது. இன்னும் போக போக வெளிநாட்டிலும் திறக்கப்படும்னு பாபா அப்போ சொல்கிறார். இப்போ திறந்துட்டாங்க. ஸோ நிறைய கல்லூரி யூனிவர்சிட்டிகள் தேவைப்படுது. நிறைய பேர் போய் அங்கே படிப்பாங்க. பிறகு எப்போ படிப்பு முடியுதோ அப்போ அவர்கள் தேவதா தர்மத்திற்கு மாற்றம் செய்யப்படுவார்கள். அதாவது மனிதனிலிருந்து தேவதைகள் ஆகிடுவாங்க இல்லையா? படிப்பு எப்போ முடியும்? சம்பூர்ணம் ஆனால் முடியும். சம்பூர்ணம் ஆகிட்டீங்க, கர்மாதித்த நிலை அடைஞ்சிட்டிங்கன்னா இந்த உடலை விட்டுட்டு போயிடுவீங்க. அடுத்தது சொர்க்கம் வந்துடும். சொர்க்கத்தில் தேவதைகளாக பிறப்பீங்க. மனிதனிலிருந்து தான் இப்போ நீங்கள் தேவதைகளாக மாறிட்டு இருக்கிறீங்க, ஞானத்தை தாரணை செய்கிறதன் மூலமாக. இதோடைய நினைவாகத்தான் மனிதனை தேவதையாக்க கடவுளுக்கு அதிக நேரம் எடுக்காதுன்னு சொல்லப்படுது. இது மனித சிருஷ்டியின் உலகம், அதுவோ தேவதைகளின் உலகம், சொர்க்கம். இது மனித உலகம், அது தேவதைகளின் உலகம். இரண்டுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குதுன்றார். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களா? இல்லையா? மதுபனுக்கு போயிட்டு வரவங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? வெளி உலகத்திற்கும் அங்கே இருக்கிற உலகத்திற்குமே வித்தியாசம் இருக்கும். அப்போ சொர்க்கம் எப்படி இருக்கும்? பகலில் தேவதைகள் இருப்பாங்க, இரவில் மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவான கலியுகத்தில் எல்லாம் பக்தர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பூஜிக்க தகுந்தவர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க பக்தர்கள்லேருந்து. தங்க யுகத்தில் பக்தியின் எந்த வேத சாஸ்திரத்துடைய பேரடையாளம் இருக்காது. ஏன்னா அங்கே எல்லாம் தேவதைகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு எதுக்கு வேத சாஸ்திரங்கள்?
மனிதர்களைத்தான் நாம் பக்தர்கள்னு சொல்கிறோம். ஆனால் இதே மனிதர்கள் தான் இந்த ஞானத்தை எடுத்த பிறகு தேவதைகளாக மாறுறாங்க. அது தெய்வீகமான உலகம். இப்போ இருக்கிறதோ அசுர உலகம், அரக்க உலகம். அந்த தெய்வீக உலகத்தை ராமராஜ்யம்னும் இந்த அசுர உலகத்தை ராவண ராஜ்யம்னும் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி ராவண ராஜ்யம்னா என்ன, ராமராஜ்யம்னா என்ன, ராவணன் எப்போ வரான் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் இருந்தீங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, லங்கையே கடலுக்கு அடியில் போயிடுச்சு அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. துவாரகைக்கும் அதே தான் சொல்கிறாங்க, கடலுக்கு அடியில் போயிடுச்சுன்னு. ஆனால் இனிதான் ஒட்டுமொத்த இலங்கையும் மூழ்க போகுதுன்னு நமக்கு தெரியும். எந்த இலங்கையை சொல்கிறாரு? ராவணன் ஆட்சி செய்கிற இலங்கை. ராவணன் எங்கே சிலோனை ஆட்சி செய்கிறாரு? ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்கிறான். ஸோ அதனால் ஒட்டுமொத்த உலகமும் மூழ்க போகுது. ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் எல்லையற்ற இலங்கை. மேலிருந்து பார்த்தா ஒட்டுமொத்த உலகமும் தீவு மாதிரி தான் இருக்கும். இது எல்லாம் மூழ்க போகுது, சுற்றி தண்ணி தான் இருக்குன்றார். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களா. ஆனால் சொர்க்கம் மூழ்கிறது கிடையாது. அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும். சொர்க்கம் மட்டும்தான் கடல் மட்டத்திற்கு மேலே இருக்கும். அது எவ்வளோ ஆச்சரியமான விஷயமா இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ டெல்லி தான் சொர்க்கம் ஆகுதுன்னா இப்போ கடல் மட்டத்திலேருந்து அது ரொம்ப உயரமாக இருக்கும் போல இருக்குது. துல்லியமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது என்ன நடக்கும் அப்படின்ட்டு. அங்கே அளவற்ற செல்வம் இருக்குன்றார். அது மட்டும் இல்லாமல் அது கடலால் சூழ்ந்திருக்கு, அது நதிக்கரையில் இருக்கும்ன்றார். ஸோ அப்போ எங்கே இந்த தங்க சுரங்கம் இருக்கும்? இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. ஏன்னா சொர்க்கத்தில், அதாவது இந்த கல்பத்தின் தொடக்கத்தில் இருந்த சொர்க்கத்தின் தங்க சுரங்கம் இப்போ எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ எங்கெங்கே தங்க சுரங்கம் இருக்குதோ அதுதான் நமக்கு தெரியும். ஆனாலும் சில இடங்கள் சொல்கிறாங்க, இந்த மலைக்கு கீழே தங்கம் இருக்குது, அந்த மலையே தங்கமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா சமீபமாக சயின்டிஃபிக்கலாகவே நார்த் இந்தியாவில். ஆனால் அதை எடுக்க முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த இயற்கை சீற்றத்தில் உள்ளே இருக்கிறது வெளியில் வரும் போல் இருக்குது. அளவற்ற செல்வம் இருக்கும். ஸோ முஸ்லிம்கள் ஒரே ஒரு சோமநாதர் ஆலயத்திலிருந்தே அவ்வளவு கொள்ளையடித்தாங்க. இப்போ பாருங்கள், எதுவுமே அங்கே கிடையாது. கொள்ளையடிச்சிட்டு போனது மட்டும் இல்லை, கோயிலே இடிச்சிட்டு போய் பல தடவை அது இடிக்கப்பட்டு கட்டப்பட்டு திரும்ப திரும்ப கட்டியிருக்கிறாங்க. ஸோ உலகத்திலே அதிகமாக இடிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் எழுப்பப்பட்ட ஆலயம் அதுதான். பாரதத்தில் அளவற்ற செல்வம் இருந்தது. பாரதத்தையே சொர்க்கம்னு சொல்லுவாங்கன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு செல்வம் இருந்திருக்குன்ட்டு. இப்போ பாரதத்தை நீங்கள் சொர்க்கம்னா சொல்லுவீங்க? கண்டிப்பாக நரகம்தான். உண்மையெல்லாம் பொய்யாகவும் பொய்யெல்லாம் உண்மையாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம்ல, இது நரகம்னு தெரிஞ்சிட்டா அமைதியாக இருக்கணும். ஆனால் இது சொர்க்கமாக மாறிடும். யார் மாற்றுவா? அந்த சொர்க்கத்தை மீண்டும் நரகமாக யார் மாற்றுவா? நமக்கு தான் தெரியும். இப்போ மட்டும்தான் தெரியும். எவ்வளவு காலம் இந்த ராவண ராஜ்யம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குதுன்றதை நம்ம படத்தில் காட்டுறோம். ராவண ராஜ்யத்தில் தான் பல தர்மங்கள். ராமராஜ்யத்தில் ஒரே தர்மம், 2 வம்சம், சூரிய வம்சம் சந்திர வம்சம், அவ்வளோதான். அந்த 2 வம்சத்திற்கு போகிறதுக்குத்தான் நாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த படிப்பு யாருடைய புத்தியிலும் இல்லை பாருங்க. ஏன்னா மனிதர்கள் எல்லாம் ராவண ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. ராமராஜ்யத்திற்கான படிப்பு எப்படி ராவண ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் புத்திக்குள்ளே
அவ்வளோ சீக்கிரம் போகும்? கோடியில் ஒருத்தர் தான் இந்த ஞானத்தை எடுத்து ராமராஜ்யத்துக்கு வராங்க. ராமராஜ்யம் எங்கே இருக்கும்? தங்க யுகத்தில் இருக்கும். ஸோ அந்த தங்க யுகத்துக்கு போகிறதுக்கு குழந்தைகளே உங்களை நான் தகுதிப்படுத்துகிறேன். ஆனாலும் அரை கல்பத்திற்கு பிறகு நீங்கள் தகுதி இழந்துடுவீங்க. சொர்க்கம் நரகமாக மாறிடும். தகுதி இழக்கிறதுனால அது நரகமாக மாறுது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறத கூட அனுபவிக்கக்கூடிய தகுதியை இழக்கிறதுனால தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருள், சொத்து, நிம்மதி எல்லாமே அபகரிக்கப்படுது. அப்போ புரிஞ்சுக்கலாம் அந்த தகுதியை இழக்கிற மாதிரி காரியம் செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன் உங்களை தகுதியற்றவர்னு சொல்லப்படுது? ஏன்னா அழுக்காகிட்டீங்க. தகுதி வாய்ந்த தேவதைகளுடைய மகிமையும் உங்களுடைய தகுதியற்ற தன்மையும் நினைவு செய்யப்படுது இல்லையா? அவங்க அவ்வளோ உயர்ந்தவர்கள், நான் பாவி அப்படின்னு பாடுவாங்க கடவுள் முன்னாடி. பாபா சொல்கிறாரு, நீங்கள் பூஜிக்க தகுந்தவ தேவதைகளாக இருக்கும் பொழுது அந்த உலகமே புத்தம் புதியதாக இருந்தது. ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருந்தாங்க. அந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எஜமானர்களாக நீங்கள் தான் இருந்தீங்க. முன்னுக்கும் அதிபதியாக இருந்தீங்க. எங்கே வேணாலும் போகலாம். பாஸ்போர்ட்டு, விசா அதெல்லாம் கிடையாது. இது ஏன் இடம், ஓ இடம் அப்படிலாம் கிடையாது. எங்கே இடம் இருக்குதோ எங்கே வேணாலும் போய் வீடு கட்டிக்கலாம். இங்கே இருக்கிற மாதிரி இவ்வளோ பிரச்சனை கிடையாது. பெரிய தொல்லை இல்லையா? ஒரு அப்பா கிட்டேருந்து அந்த சொத்து குழந்தைக்கு போகிறதுலாம் எவ்வளவு தடைகள் வருது. அப்பாவே முதல்ல கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. நான் செத்ததுக்கப்புறம் எங்கேயாவது சண்டை போட்டு எடுத்துக்கிட்டு ஏதாவது போங்கடா, நான் இருக்கிற வரைக்குமாவது நிம்மதியாக இருக்கிறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். ஒட்டுமொத்த உலகத்தின் எஜமானர்களாக நீங்கள் தான் ஆகுறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். நீங்கள் சகோதரன் சகோதரியாக ஆகுறீங்க. ஒட்டுமொத்த உலகத்தின் எஜமானர் ஆகணும்னா இப்போ நீங்கள் சகோதரன் சகோதரி ஆகணும். இதோடைய நினைவு பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா, அப்ரஹாம் தன்னுடைய மனைவி சாராலை சகோதரின்னு தான் எல்லாருக்கும் சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொருத்தர் கூட யாரோ சொல்லுவாங்க. அப்படி இருப்பது தான் சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறதுக்கான வழி. அப்போ நீங்கள் சகோதரன் சகோதரனாக பார்க்குறீங்கன்னா அங்கே ராஜ பதவியை அடையிறீங்கன்ற அந்த சந்தோஷம் இருக்கணும். அப்போ சகோதரன் பார்க்குறதுலே உங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த ஆத்மாவை பார்க்குறதுலே உங்களுக்கு சந்தோஷம் வரும். சும்மாவே ஆத்மாவை பார்த்தா சந்தோஷம் வரும். அது கூடவே இதையும் நினைத்து பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் வரும் யோசிச்சு பாருங்கள். அதனால் நீங்கள் இப்போ சகோதரன் சகோதரிகள் ஆகுறீங்க. அது எவ்வளோ அற்புதமான ஒரு உலகத்தில் யாருமே நான் பார்க்குற எல்லோரையும் சகோதரன் சகோதரியாக பார்க்குறேன்னு மனதால் சொல்ல மாட்டோம். வெளியில் சகோதரன் சகோதரின்னு சொல்லிக்கலாம். ஆனால் உள்ளன்போட அந்த ஆத்மாவை கரை சேர்க்கணும் அப்படின்ற கருணையோட சகோதர ஆத்மான்னு பார்க்குறது பிரம்மகுமாரிகள் மட்டும்தான் உலகத்திலே. எல்லா ஆத்மையும் இப்போ முஸ்லீம்கள் பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு சண்டை வந்துச்சுன்னா இஸ்ரேல் மக்களை பாலஸ்தீன் தீவிரவாதிகள் கடத்துகிறாங்க, ஹமாஸ். அப்போவும் இவங்க என்ன பண்ணுறாங்க? வி சப்போர்ட் பாலஸ்தீன்றாங்க முஸ்லீம்கள். ஏன்னா அங்கே முஸ்லீம்கள் இருக்கிறாங்களாம். இப்போ முஸ்லீம்களை மட்டும்தான் இவங்க சகோதரன் சகோதரியாக நினைப்பாங்க. அடுத்தது திருப்பி இஸ்ரேல் அவங்கள தாக்கும்போது சேவ் பாலஸ்தீன் காப்பாற்றுங்கன்றாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் இஸ்ரேல் மக்களையும் சகோதரராக தான் பார்ப்போம், பாலஸ்தீன் முஸ்லீம்களையும் சகோதரராக தான் பார்ப்போம், ஹமாஸ் தீவிரவாதியும் சகோதரராக தான் பார்ப்போம். ஏன்னா ஆத்மா மயக்க நிலையில் இருக்குது, அவ்வளவுதான். அப்படி பார்த்தா தான் அந்த கருணையோடு உங்களால் சக்தி கொடுக்க முடியும். உடலை பார்த்தால் உங்களுக்கு வெறுப்புத்தான் வரும். ஒரு பக்கத்தில் விருப்பு இருந்தாலே அதோடைய இன்னொரு பக்கத்தில் வெறுப்பு இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ அனைவராலும் நேசிக்கப்படணும் அப்படின்னா தனிப்பட்ட யார் மீதும் விருப்பம் இல்லாமல் இருக்கணும். அதனால தான் கடவுளை எல்லோருக்கும் பிடிக்கும். அதனால தான் சொல்கிறாங்க, எப்பட்றா அது கடவுள் பைபிளில் இஸ்ரவேல் மக்களை மட்டும் ஆதரித்தாரா? இஸ்ரவேலர்களின் தேவனேன்றீங்களா? அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் இல்லையா?
அப்படின்னு மற்றவர்கள் எடுத்த உடனே கேட்பாங்க. அந்த மனிதர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் குடும்பத்தை பிரிக்கிறீங்க, கணவன் மனைவியை சகோதரன் சகோதரியாக ஆக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு அவர்களே வந்து இந்த ஞானத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு இந்த ஞானம் ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் எல்லாத்துடைய அர்த்தமும் அவங்களுக்கு தெரியுது. உங்களை நீங்கள் சகோதரன் சகோதரியாக உணராமல் எப்படி தூய்மையை கடைபிடிக்க முடியும்? எப்படி சூப்பராக கேட்குறாரு பாருங்க. சகோதரன் சகோதரின்ற உணர்வில் நீங்கள் உங்கள் மனைவியையோ கணவனையோ பார்த்தா தான் நீங்கள் மற்ற ஆண் பெண்ணையும் அப்படி பார்ப்பீங்க. இல்லாட்டினாலும் கணவன் மனைவிக்கு இடையில் அந்த காமம் இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது அவங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்காது, மற்றவர்களை பார்க்கும்போது ஈர்ப்பு இருக்கும். அப்போ நீங்கள் உண்மையிலே சகோதரன் சகோதரின் பார்த்தால் மட்டுமே அந்த ஈர்ப்பு கட்டாகும், தூய்மையான பார்வை இருக்கும். இல்லாட்டினா எப்படி தூய்மை வரும்னு பாபா கேட்குறார். சாது சன்னியாசிகள் எல்லோரையும் சகோதரன் சகோதரியாவா பார்க்குறாங்க? கன்னிகாஸ்திரி பாதிரியார்கள் எல்லோரையும் சகோதரன் சகோதரியாவா பார்க்குறாங்க? சிஸ்டர்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அவங்கள தான் மற்றவங்க சிஸ்டர்னு சொல்கிறாங்க, அவங்க மற்றவங்கள சிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க. அதை புரிஞ்சிக்கணும். அப்போ எப்படி தூய்மையாக இருக்க முடியும்? அதனால தான் துறவிகளிலிருந்து எல்லாருமே காமத்தில் விழறாங்க. ஏன்னா யாரும் சகோதரனாக பார்ப்பது கிடையாது. எல்லாமே தூய்மையின் ஆதாரத்தில் தான் இருக்குது. பாபா இந்த அழுக்கான உலகத்தில் வரார். ரொம்ப ரொம்ப கேவலமாக மாறிடுச்சு இந்த பூமி. அந்த நேரத்தில் அவ்வளோ அழுக்கு நிரம்பிய உலகத்தில் வரார். துச்சபுத்தி கொண்ட மனிதர்கள் நிரம்பிய உலகத்தில் வரார். அவங்களுடைய உணவு, குடிக்கிற பழக்கம் எல்லாமே கேவலமாகிடுச்சு. இந்த கறி அந்த கறி எல்லா கறியும் சாப்பிட்றாங்க, எதை வேணாலும் குடிக்கிறாங்க. பாபா சொல்கிறார், நான் யோசிச்சு பாருங்களேன், உடம்புல இருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் ஏற்றுறோம், அதைத்தான் நிறைய பானங்களில் நிரப்பி கொடுக்குறாங்க. உடம்புலேருந்து வெளியேற்ற வேண்டிய வாயுவை கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து குடிக்கிறோம். நம்ம இப்போ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கிறோம் பாருங்கள். பாபா சொல்கிறாரு, பல ஜென்மங்கள் எடுத்து தன்னுடைய கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாவின் உடலில்தான் நான் பிரவேசிக்கிறேன். இவர்தான் முழுமையாக 84 ஜென்மங்கள் எடுக்கிறார். எடுத்து கடைசி நம்பரில் வந்துட்டார். அப்படி இருக்கிறவர் தான் முதல் நம்பரில் வரப்போகிறார். அந்த முதல் நம்பரில் வருபவர் மீண்டும் கடைசி நம்பருக்கும் வரார். முதல் நம்பர் வைரமும் பிரம்மா தான், முதல் நம்பர் குப்பையும் பிரம்மா தான். இல்லை, சிவபாபா வரும்போது முதல் நம்பர் குப்பை, அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை எடுத்து 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 முதல் நம்பர் வைரமாக மாறிடுறார். முதல்ல சம்பூர்ணமும் அடையிறார். ஸோ பாபா ஒருவருடைய உதாரணத்தை, ஒருவருடைய பல ஜென்மங்களை பற்றி மட்டும்தான் சொல்கிறார். அதுலேயும் எல்லா ஜென்மத்தையும் சொல்லலை. அவர் விக்ரமாதித்த மகாராஜா சொல்கிறாரு, நாராயணனாக இருந்தார் சொல்கிறாரு, கடைசியில் பிரம்மாவாக இருக்கார் சொல்கிறார். அவ்வளோதான். நடுவில் இருந்ததெல்லாம் சொல்லலை. ஏன்னா தேவையில்லாத விஸ்தாரத்துக்கு அவர் போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் கொசு என்ன ஆகும், நாய் என்ன ஆகும், நம்பர் 1 தேவதை நாராயணன், அவரை பற்றியே பாபா எல்லாத்தையும் சொல்கிறது கிடையாது. நாராயணனா ஆகுங்க, அதுக்கு தேவையான விஷயத்தை தான் பாபா சொல்கிறார். ஒருவருடைய உதாரணம் தான் கொடுக்கிறார், எல்லாருடைய உதாரணமும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? அது மாதிரி நீங்கள் ஆகுங்க. ஸோ இப்போ வம்சம் உருவாக போகுது. விஷ்ணு வம்சத்தினர், சொர்க்கத்தில் உள்ள எல்லோரும் இல்லையா, சத்தியுகத்தில் உள்ள எல்லோரும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க. இப்போதைக்கு இந்த மரம் இன்னும் ரொம்ப ரொம்ப சின்னதாகத்தான் இருக்குது. நிறைய புயல்கள் வேற வருது இந்த மரத்தில் இல்லை. பாபா குழந்தை ஆன உடனே பார்த்திங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும், ஏதாவது ஒன்று வரும்.
சேவை செய்ய ஆரம்பித்தா இன்னும் பெரிய தடை வரும். நீங்கள் ஒரு ஒரு அடியும் மேலே போக போக பெரிய தடை வரும். அதையும் மீறி ஏந்திரிச்சு முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க பாருங்க அடி, அதுதான் தைரியம்னு சொல்கிறது. அந்த தைரியத்தை வைத்து தான் உங்களுக்கு மார்க்கே போடப்படுது. தைரியம் இல்லைன்னா கீழே வந்துடுவீங்க, முயற்சி பண்ண மாட்டீங்க. தங்க யுகத்தில் புயலுக்கான எந்த கேள்வியும் கிடையாது. புத்தம் புதிய ஆத்மாக்கள் மேலிருந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க கீழே இல்லையா. தங்க யுகத்தில் புயல், மாயின் புயலே இருக்காது. அங்கே பிரச்சனை கிடையாது, தூய்மையாகவே இருப்பீங்க. ஸோ புத்தம் புதிய ஆத்மா புத்தம் புதிய உலகத்துக்கு வருது. ஆனால் இங்கே இந்த சங்கம யுகத்தில் தான் புயல் வருது. வந்த உடனே விழுந்துடுறீங்க. ஆனால் அங்கே மாயின் புயலே இருக்காது. அதனால் உங்களுக்கு அங்கே பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ உங்கள் சொத்துக்கோ உங்கள் ஆரோக்கியத்துக்கோ எதுக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ அமெரிக்காவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு முக்கியமான இஷ்யூ. எந்த அரசாங்கம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவ்வளோ நோயாளிகள் அமெரிக்காவிலே. இப்போ மற்றவங்க நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். சொர்க்கத்தில் தான் உண்மையிலே இன்சூரன்ஸ், ஏன்னா நமக்கு எந்த நோயும் வராது. சொர்க்கத்தில் மாயின் புயலும் இருக்காது, ஸ்தூல புயலும் இருக்காது. ஆனால் இங்கே 2 புயலும் இருக்குது. புயலே இல்லாட்டினா, புயலில் நிறைய பேர் இறக்குறாங்க, ஆனால் எதுவுமே இல்லாமலே சும்மாவே இறக்குறாங்களே மனிதர்கள். அதே நேரத்தில் இங்கே உங்களுக்கு மாயையோடு யுத்தம் நடக்குது. வெளியில் மற்ற யுத்தமும் நடக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே மாயின் யுத்தம் நடக்குது. உங்களை தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்குது, உங்களுடைய அலங்காரத்தை கெடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அலங்காரத்தை பற்றி பாபா 2 நாள் முன்னாடி சொன்னார் இல்லையா, அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு. ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு அலங்காரம் பண்ணிகிட்டு இருப்பா. சின்னதாக ஒரு குட்டி சாத்தான் மாதிரி ஒன்று அதோடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கும் கீழே. ஸோ அந்த மாதிரி மாயா குட்டி குட்டி குட்டியாக அது சூக்ஷ்மமாக தானே இருக்குது மாயா, நம்முடைய அலங்காரத்தை கெடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ மாயையோடு யுத்தம் நடக்குது, உங்களை தொல்லைப்படுத்துது. இது எதுவுமே சொர்க்கத்தில் நடக்காது. வேறு எந்த தர்மத்துக்கும் இது நடக்காது. நமக்கு தொல்லைப்படுத்துகிற மாதிரி மாயை வேறு எந்த தர்மத்துக்குமே தொல்லைப்படுத்தாதுன்றார். எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்க. அதே மாதிரி எந்த தர்மத்தினரும் மாயையை வெல்வதும் கிடையாது. அவங்கள கொஞ்சம் தான் தொல்லைப்படுத்துது, அவங்க அதை கண்டுக்கிறதும் கிடையாது, அப்படியே விழுந்துட்டு கிடக்குறாங்க. நம்மளை தான் பயங்கரமாக தொல்லைப்படுத்துது, அதிலிருந்து நம்ம தான் ஜெயிச்சு வரோம். ஏன்னா நமக்கு தான் கணக்கு அதிகம். 84 பிறவி எடுக்கிறோம்ல. ஸோ அதில் முதல் 21 பிறவிக்கு கணக்கு வழக்கு இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் கணக்கு வழக்கு ஸ்டார்ட் ஆகும், 63 பிறவி. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆத்ம சக்தியை வேறு இழந்துடுது. மற்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆயுளில் பாதி வரைக்கும் அவங்க தூய்மையாக இருப்பாங்க, ஓரளவுக்கு பலமாக இருப்பாங்க. இப்போ அவங்க கூட பெருசாக கணக்கு வழக்கு வச்சுருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா 1000 வருஷம் தான் கணக்கு வழக்கு இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்தளவுக்கு துக்கம் இருக்காதுல்ல. ஏன் கிறிஸ்தவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா இதுதான் காரணம். ஸோ யாருக்குமே ராமராஜ்யத்தை பற்றியோ ராவண ராஜ்யத்தை பற்றியோ புரிஞ்சிக்க முடியாது. மனிதர்கள் என்னதான் சத் சங்கத்துக்கு போனாலும் அங்கே ஒன்றும் உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிற விஷயம் கிடையாது. இங்கே தான் பாபா தத்தெடுக்கிறார் குழந்தைங்களை. தத்தெடுத்து உயிரோடு இறப்பது எப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். நாம் சிவபாபாவுடைய குழந்தைங்க, அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறோம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கும்போதே நீங்கள் மாயின் வசம் விழுந்துட்டீங்கன்னா நீங்கள் அடைந்த ஆஸ்தியெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அன்னப்பறவையிலேருந்து மீண்டும் சாக்கடையில் வாழற நாரப்பறவையாக மாறிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். அன்னப்பறவை ரொம்ப சுத்தமான தண்ணியில் தான் இருக்குமா, அப்படி இருக்கணும் நீங்கள். ஆனாலும் பாபா கருணை நிரம்பியவர், அதனால் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி விழுந்தவர்கள் சிலர் ஏந்திரிச்சு மீண்டும்
ஏற ஆரம்பிக்கிறாங்க, ஏறும் கலையில் போகிறாங்க. ஸோ யார் எப்போவுமே விழாமல் ஒரே சீராக இருக்கிறாங்களோ அவங்க தான் மகாவீரர்கள், ஹனுமான்கள். நீங்கள் தான் அந்த மகாவீரர்கள், மகாவீராங்கனைகள்னு பாபா சொல்கிறார். ஆனால் உங்களுக்குள்ள வரிசைக்கிரமம் இருக்குது. உங்களில் ரொம்ப பலவானைத்தான் மகாவீரர்னு சொல்லுவோம். ஆதிதேவையும் மகாவீரர் தான் சொல்கிறோம், பிரம்மா பாபாவை. ஸோ அவரிடமிருந்து பிறப்பவர்கள் அத்தனை பேரும் மகாவீரர்களே இல்லையா நாம். ஸோ நாமளும் அவருக்கு பிறகு வந்து உலகத்தை ஆட்சி செய்கிறோம். அதற்காகத்தான் ராவணனை வெல்வதற்கான முயற்சி செய்கிறோம். ராவணன்றது ஒரு மனிதன் இல்லை, 5 விகாரங்கள் தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற விகாரங்களைத்தான் ராவணன்னு சொல்கிறோம். இதை புரிஞ்சுக்கணும். ஸோ பாபா உங்களுடைய புத்தியின் பூட்டை இப்போ திறந்துட்டு இருக்கிறார். பிறகு பூட்டு முற்றிலுமாக பூட்டிக்கப்படுது இல்லையா. பாபா திறக்கிறார் முரளி கேட்கும்போது. வெளியில் போய் தவறான தொடர்பில் வந்தோடனே என்ன ஆயிடுது, பூட்டு மறுபடியும் பூட்டிக்குது. ஞானம் உள்ளே போன அறிகுறியே இல்லை. இங்கே கூட சிலருடைய புத்தி பூட்டு திறக்கப்படுது, அவங்க வெளியில் போய் சேவை செய்கிறாங்க. பாபா சொல்கிறார், போய் சேவை செய்யுங்க. யாரெல்லாம் சாக்கடையில் விழுந்து கிடக்கிறாங்களோ, விகார சாக்கடையில், அவங்கள சாக்கடையிலேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். சாக்கடையில் இருக்கிறவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் உங்களை அனுப்புகிறேனே தவிர நீங்களும் போய் சாக்கடையில் விழறதுக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். எச்சரிக்கைப்படுத்தி அனுப்புகிறார், நம்பிக்கை வச்சு அனுப்புகிறார். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்பிக்கை வச்சு அனுப்புகிறார். ஏன்னா விழுந்து கிடக்கிறது உன்னுடைய சகோதரன் சகோதரி. இப்போ சகோதரன் சகோதரியோடு நீ விகாரத்தில் ஈடுபடுறன்னா நீ எவ்வளோ பெரிய சாக்கடையில் விழறன்னு அர்த்தம். ஸோ நீயும் சாக்கடையிலேருந்து வெளியில் வரணும், மற்றவர்களையும் சாக்கடையிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இந்த காமம்ன்ற விஷயம் நதியில் அளவற்ற துக்கம் இருக்குதுன்ற. ஆனால் அளவற்ற சுகமுள்ள இடத்தை நோக்கி நீங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி அளவற்ற சுகம் நிரம்பிய சொர்க்கத்தை ஆஸ்தியாக கொடுத்த அந்த ஒருவருக்குத்தான் எல்லா மகிமையும் பாடப்படுது. எல்லா புகழும் அவர் ஒருவருக்கேன்னு பாடுறாங்க. ஆனால் என்ன புகழ்? சொர்க்கத்தை கொடுத்தது தான் அந்த புகழ். இங்கே இருக்கிறவங்க ஏன் பாடுறாங்கன்னு தெரியல. இப்போ இங்கே நரகம் தானே இருக்குது, எதுக்கு பாடிட்டு இருக்கிறாங்க? இங்கே ராவணன் தானே இருக்கிறான். துக்கத்தை கொடுத்த ராவணனுடைய புகழை யாராவது பாடுவாங்களா? ஏன்னா மனிதர்கள் கடவுளே துக்கத்தையும் கொடுக்குறார் சுகத்தையும் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க, அது பெருமையாக சொல்கிறாங்க. இல்லை சாத்தான் தான் துக்கத்தை கொடுக்குறான் அப்படின்னா முஸ்லீம் சகோதரர்களால் ஏற்றுக்கவே முடியல. நீனா மாற்றி சொல்கிற, அல்லாஹ் தான் ரெண்டுத்தையும் கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராவணனை பூதம்னு நாம் சொல்கிறோம், இந்த 5 விகார பூதம். பாபா சொல்கிறாரு, நீங்கள் ராவண ராஜ்யத்தில் தான் இதுக்கு முன்னாடி எல்லோரையும் மாதிரி இருந்தீங்க. அங்கேருந்து நீங்கள் இப்போ இங்கே வந்ததே அளவற்ற சந்தோஷத்தை அடைவதற்காக. ஸோ அந்த ராவணன்கிட்டேருந்து நாம் வந்திருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அங்கே விபீஷ்ணன் ராவணனுடைய தம்பி விட்டுட்டு வருவான், உடனே அவனை துரோகின்றுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே கூட நீங்கள் பாபா குழந்தை ஆன உடனே உங்களுக்கு துரோகின்ற பட்டம் கிடைக்கும் இல்லையா. அப்புறம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ண, முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பாபா ஞானம் கிடச்சது பிடிச்சது டக்குன்னு மாறிட்டாங்க. உடனே ஏன் அப்போ கல்யாணம் பண்ண, அப்போ நீ என்னுடைய துரோகி, அப்படி இப்படின்னு டென்ஷன் ஆவாங்க. அங்கே விபீஷணருக்கு வர நிந்தனை எல்லாம் நமக்கு வர நிந்தனையே. ஏன்னா இங்கே அளவற்ற சுகம் கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும், வெளியில் அளவற்ற துக்கம்தான் இருக்குது. எவ்வளவு சுகம், இப்போவே சுகத்தை அனுபவம் பண்ணுறோம், சுற்றி துக்கம் இருந்தால் கூட. அதனால்தான் பாபா சொல்கிறார், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும். மாயா மோசமானவன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சந்தோஷமெல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கணும் இல்லையா.
ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும், அந்த சந்தோஷத்தோடு எச்சரிக்கையும் இருக்கணும். ஏன்னா இன்னும் நம்ம சொர்க்கத்துக்கு போகலை. நதி போய்கிட்டே இருக்குது, வழியெல்லாம் முதல்ல கையை காலை அப்படி நீட்டினீங்கன்னா அப்படி லபக்குன்னு பிடிச்சி இழுத்துடும், அந்த சைடு திரும்பி பார்த்தாலே பிடிச்சி இழுத்துடும். இப்போ ரொம்ப எச்சரிக்கையாக அந்த நாராயணன் பதவி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும், பாபா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். சுற்றி உங்களை அந்த நாராயணன் மற்றும் பாபா கிட்டேருந்து புத்தி நீக்கிறது தான் மற்றதுடைய லட்சியமே. வரிசைக்கிரமமான பதவிகள் அங்கே இருக்குது, ஆனால் நம்ம நம்பர் 1 பதவி அடையணும். ஏன்னா ஒவ்வொரு நடிகருக்கும் வெவ்வேறு பதவி தானே இருக்கும், வெவ்வேறு நடிப்பு தானே இருக்கும். கடவுள் எப்படி எல்லாருக்குள்ளேயும் இருக்க முடியும்? அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், கீழான நடிப்பு நடிக்கிறவனுக்குள்ளே கடவுள் எப்படி இருக்க முடியும்? கலியுகத்தில் எல்லாருமே கீழான நடிப்பு தான் நடிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே எப்படி கடவுள் இருக்க முடியும்? ஸோ பாபா உட்கார்ந்து அனைத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். நாம் பாபாவையும் தெரிஞ்சுக்கிட்டோம், படைப்புடைய முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி. ஸோ எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாபா நமக்கு மார்க்கும் போடுறார். இது எல்லையற்ற படிப்பு. குழந்தைங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு நாள் கூட இந்த படிப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அவ்வளோ ரகசியம் இருக்குது. ஏன்னா அன்னன்னைக்கு மாயைக்கான விஷயமெல்லாம் பாபா கரெக்டாக சொல்லியிருப்பார். ஒன்றும் இல்லை, காலைல படிச்சுட்டு நீங்கள் நைட்டு அதே முரளியை படித்து பாருங்களா, அன்றைக்கி எங்கெங்கெல்லாம் ஃபெயில் ஆனீங்களோ அத்தனைக்கான விஷயம் அந்த முரளியில் இருந்திருக்கும், மறந்ததுனால ஃபெயில் ஆகிருப்பீங்க. ஸோ அதனால் தான் கம்பல்சரி குறைஞ்சபட்சம் 2 தடவையாவது படிக்க சொல்கிறேன். நாம் மாணவர்கள், நமக்கு பாடத்தை நடத்துபவர் இறைத்தந்தையே ஆசிரியராகி நடத்துகிறார். கடவுளே வந்து நடத்துகிற அந்த படிப்பை எந்த முட்டாளாவது மிஸ் பண்ணுவான்னா யோசிச்சு பாருங்க. ஸோ நிறைய இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் படிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஹீலிங் அந்த ஹீலிங்ன்ட்டு ஒவ்வொரு கிளாஸ்க்காக போயிட்டே இருப்பாங்க, நிறைய காசு கொடுத்து. ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்மளை ஹீல் பண்ணுறதுக்கு கடவுள் வந்திருக்கிறார். ஹீல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அளவற்ற செல்வத்தினால நிரப்புறதுக்கான ஞானத்தை கொடுக்க வந்திருக்கிறாருன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீயாக வேறு இந்த ஞானம் கிடைக்குதுன்னும் பொழுது, இருக்கிறதுல நம்பர் 1 படிப்புன்னும் போது இதை மிஸ் பண்ணலாமா? ஸோ குழந்தைங்களுக்கு கடவுளே எனக்கு நடத்துகிறாருன்ற போதை இருக்கணும். அவரே என் கூட குருவாக கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாரு, அவர் அனுமதி இல்லாமல் நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன், அவருடைய வழிப்படி தான் எடுத்து வைப்பேன் இல்லையா? பாபா சொர்க்கத்தை நோக்கி அழைச்சிட்டு போகிறார், காலு சொர்க்கத்தை நோக்கி தான் போகணுமே தவிர அப்படி சைடாக பின்னாடி எங்கேயும் போகக்கூடாது. பாபா சொல்கிறாரு, நாம் கேட்குறதெல்லாம் பகவானின் மகா வாக்கியம்ன்ற போதை இருக்கணும், மனிதனுடைய விஷயங்கள் கிடையாது இது. ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பகவானுக்கு பக்கத்தில் சிவன்னு போடுறதுக்கு பதில் கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. இந்த ஒரு தவறு காரணமாக கீதையை சொன்னது ஸ்ரீ கிருஷ்ணர்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியங்கள்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா பகவானுக்கு பக்கத்தில் கிருஷ்ணர் பேரை போட்டாங்களே. சொர்க்கத்தில் அவர் நம்பர் 1, ஆனால் அந்த சொர்க்கத்தை உருவாக்குறது சிவபாபா. அப்போ யார் நம்பர் 1? கடவுள் படைத்த சொர்க்கத்தில் அவர் நம்பர் 1 அப்படின்னு அர்த்தம். அதற்கான முயற்சியில் அவர் நம்பர் 1 முயற்சியாளர். ஆனால் அந்த முயற்சியை பண்ண வைத்தது யார்? அவர் தான் நம்பர் 1 சிவபாபா. முயற்சி பண்ண வைத்தது இந்த ஞானத்தை கொடுத்து, அவருடையது தான் உண்மையான கீதை ஞானம். அந்த ஞானத்தை நேரடியாக கடவுள்கிட்டேருந்து நாம் அடையிறோம். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கிறீங்க, மற்றவர்களுக்கும் நன்மை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. கடவுளுடைய ஞானத்தை எடுத்து அதன்படி தூய்மை ஆகிறது தான் உங்களுக்கு நன்மை, மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து தூய்மை ஆக்கிறது தான் மற்றவர்களுக்கும் நன்மை. அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு சேவை செய்யாமல் சந்தோஷமே அனுபவமாகாதுன்றார்.
அந்த மாதிரி சேவாதாரி குழந்தைங்களுக்கு வெளியில் போகிறது பிடிக்காது, விதவிதமாக சாப்பிட்றது பிடிக்காது, இதெல்லாம் அவங்களுக்கு நேரத்தை வீணாக்கிற மாதிரி இருக்கும். யாராவது ஃபோன் பண்ணி பேசுகிறாங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. இவ்வளோ சேவையை வச்சுட்டு எப்படா இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு தோணும். ஆனால் சேவை தான் உங்களுக்கு உயிர் மூச்சாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் அப்படி இல்லைன்றது தான் நிதர்சன உண்மை. குழந்தைங்க யோகத்திலும் இந்த ஞானத்திலும் எப்போ வலிமையானவர்களாக மாறுறாங்களோ அப்போ ஜின் பூதம் மாதிரி ஓய்வில்லாமல் வேலை செய்வீங்க. காரணம் வேலை மட்டுமே அந்த ஜின் பூதத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி சந்தோஷத்தை கொடுக்கும். பிறகு மனிதனை தேவதை ஆக்கிறது தான் உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்காக இருக்கும், ஹாபியாக இருக்கும். யோசிப்பேன், ஸ்டாம்ப்பு கலெக்ட் பண்ணுறாங்க, பழைய காசு கலெக்ட் பண்ணுறாங்க, இதனால் என்ன லாபம்? யாருக்காவது லாபம் இருக்கா? இதை ஸ்கூல் ஊக்குவிக்கும், அதுதான் கொடுமை. கபடி விளையாடுறது, கிரிக்கெட்டு விளையாடுறது, இதையெல்லாம் ஊக்குவிக்கும். ஆனால் இறைவனுடைய ஞானத்தை கொடுப்பது ஐயோயோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. அதான் கலியுகம். மரணம் வர்றதுக்கு முன்னாடி பாஸ் ஆகிடுங்க. சேவை செய்யறதுக்கு நிறைய சேவை பாக்கி இருக்குது. குழந்தைகளே, வீணாக்காதீங்க நேரத்தை. ஆனால் மாயின் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் வெற்றி அடைந்த பிறகு ஸ்தூல யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் கர்மாதித்த நிலை வெற்றி அடைந்த பிறகு தான் ஸ்தூல யுத்தம், இயற்கை சீற்றம் எல்லாம் உங்களுக்காக புது உலகத்தை உருவாக்க உதவி செய்யும். செம்ம பவர்ஃபுல்லான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, லாஸ்ட்டில் இருக்கிற நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னா, குறிப்பாக நம்மெல்லாம் கடைசியில் வந்திருக்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வர முடியும். ஒன்றே ஒன்று, மகாவீரராக முயற்சி செய்யுங்க. பிரம்மா பாபா மாதிரி ஆடாத அசையாதவராக இருக்கணும் மாயின் புயல்களுக்கு. என்ன வேணாலும் பண்ணு, என்னுடைய அமைதி போகாது, அந்த உயர்ந்த நிலையிலிருந்து இறங்க மாட்டேன். பாபாவை மனக்கண்ணால் பார்ப்பதிலிருந்து ஒரு வினாடி கூட மனக்கண்ணை மூட மாட்டேன். சுற்றி நடக்கிற அனைத்தும் பாபா கிட்டேருந்து பார்வையை இந்த பக்கம், இந்த பிரச்சனையை பார், அந்த பிரச்சனையை பார், அந்த அழகை பார், இந்த ஈர்ப்பை பார் அப்படின்னு சொல்கிறதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கவனம் பாபா கிட்ட மட்டுமே இருக்கணும். அப்போ தான் மாயின் புயலில் அசையாமல் இருப்பீங்க. பாபாவை மாதிரியே கருணை நிரம்பியவராகி மனிதர்களின் புத்தி பூட்டை திறக்கக்கூடிய சேவை செய்யுங்க. தினமும் ஞான கடலில் மூழ்குங்கள். அப்படி மூழ்கி தேவதையாகுங்கள் இல்லையா? ஞான கடலில் மூழ்கி ஆத்மா குளிப்பதன் மூலமாகத்தான் தேவதையாகுது, தெய்வீக குணத்தை நிரப்பிக்குது. ஸோ இப்படிப்பட்ட தேவதை ஆக்கக்கூடிய இந்த தெய்வீக படிப்பை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. நான் கடவுளுடைய மாணவன் அப்படின்ற போதை இருக்கட்டும். அவங்க ஏசப்பா தான் சொல்கிறாங்க, ஏசு டீச்சர் சொல்லலை. ஆனால் நம்ம கடவுளுடைய மாணவன், எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அவங்க இப்ராஹிமுடைய குழந்தைன்னுவாங்க, மோசஸோடைய குழந்தைன்னுவாங்க, தாவீதோடைய பிள்ளைகள்னுவாங்க. ஆனால் கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் மாணவர்கள். அந்த கடவுளின் மாணவன்றது தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா எல்லாரும் அப்பான்னு சொல்லலாம், ஆனால் கடவுளின் மாணவர்னு நாம் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா கடவுள் நமக்கு மட்டும்தான் நேரடியாக நடத்துகிறார். ஸோ அதை மறக்கவே கூடாது, அந்த போதையில் இருங்கன்றார். நீங்கள் மகாபாரதம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் ஒரு தடவையும் தன்னை அறிமுகப்படுத்திக்கும் பொழுது பாண்டு மகாராஜாவின் மகன் அறிமுகப்படுத்திக்க மாட்டான், துரோண சிஷ்யன் அப்படின்வான். துரோணாச்சாரியருடைய சிஷ்யன் நான் தான் தன்னை அறிமுகப்படுத்திக்குவான். ஒரு தடையும் சண்டை போடும்போது துரோணர் சிஷ்யன் கிட்டேயே வா அப்படின்னு தான் அம்பு விடுவான். கடவுளுடைய மாணவன் கிட்டேயான்ட்டு நீங்கள் நினைத்தாலே மாயா ஓடி போயிடும். ஸோ செம்ம பவர்ஃபுல்லான வரதானம். எதில் நம்ம அதிகமாக தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லுது. கம்பீரத்தன்மையின் தேவி தேவதைகளாகி கம்பீரத்தன்மையின் குணத்தின் மூலமாக முழு மதிப்பெண்களை சேமித்து வையுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இங்கே கம்பீரத்தன்மை அப்படிங்கிறது மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லலாம், மெச்சூர்டு பிஹேவியர் அப்படின்னு.
ஸோ இப்போ ஒரு குழந்தைங்க ஸ்போர்ட்ஸு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இது இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து மேலே போனாங்க இல்லையா, ஸ்பேஸ் கிராஃப்டில் போனாங்க. போனோடனே ஓன்ட்டு துள்ளி குதிக்கிறாங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் ஜெயிச்சா அப்படியே ஒரு மாதிரி கையை வச்சுட்டு வா வா வான்னுவாங்களே அந்த மாதிரி. அதுக்கு பேர் தான் இம்மெச்சூர் பிஹேவியர். மற்றவர்களெல்லாம் அமைதியாக தானே இருக்கிறாங்க. கட்சியில் பாருங்கள், அவங்க தான் மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் பாபா சொல்கிறாரு, இந்த நேரத்தில் இந்த மெச்சூரிட்டின்ற தெய்வீக குணத்துடைய அவசியம் ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன்னா மனிதர்கள் எதுக்கெடுத்தாலும் வளன்னு பேசுகிற பழக்கம் வந்துடுச்சு. மனசில் வர்றதெல்லாம் பேசுகிறாங்க, வாயில் வர்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன நல்ல விஷயம் பண்ணால் போதும், உடனே ஊரை கொட்டி போஸ்டர் அடித்து ஒட்டிடுறாங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் பேசினாலே அதோடைய பலன் பாதியாக முடிந்து விடுகிறது அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ நீங்கள் செய்த வேலைக்கான பலனில் பாதி காலி ஆகிடுது நீங்கள் பேசுனதுனாலே, மீதி தான் சேமிப்பாகுது. ஆனால் மெச்சூராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தான் செய்த நல்ல காரியத்தை பற்றி பேசி நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலாக அந்த நேரத்தில் வேற ஒரு நல்ல காரியத்தை செய்வாங்க. அப்போ செய்த காரியத்திற்கும் முழுசாக சேமிப்பாகுது. இது இல்லாமல் இன்னும் அந்த நேரத்தை வேற ஒரு காரியத்தில் செய்ததுனால இன்னும் அதிகமாக சேமிப்பாகுது. அது எப்படி சாத்தியம் தெரியுமா? நான் செய்கிறேன் என்ற உணர்வில்லாமல் பாபா செய்கிறார், நான் சொர்க்கத்திற்கு போயிட்டு இருக்கிறேன்ற அந்த சிந்தனையில் மூழ்கி நீங்கள் காரியம் செய்யும் பொழுது, நீங்கள் செய்த உணர்வே இல்லாத காரணத்தினால் அதை நான் செய்தேன் என்கிற அந்த போதையில் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. உடனடியாக கொஞ்சம் உங்கள் மனம் சஞ்சலம் அடைஞ்சால் கூட அப்படியே பாபா நினைவில் உட்காந்து சக்கரத்தை ஒரு 4 சுற்று சுற்றுங்க, ஃபுல்லாக சரியாயிடும். சரியான அடுத்த செகண்டாக அடுத்த சேவையை ஸ்டார்ட் பண்ணுறங்க. அந்த கேப்பு விடுறதுல தான் என்ன ஆகும்னா, நீங்கள் இதை நான் பண்ணேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் உங்கள் சக்தி வேறு குறையும். ஏற்கனவே செஞ்சதுக்கான பலன் பாதி குறையும். இதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்போது உங்கள் ஆத்மாவின் சக்தி குறையும். திரும்ப உங்களால் சேவையை செய்ய முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது வைரமுத்துவோடைய ஒரு பாட்டிலேயே வரும். அந்த சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், அமர்கலாம் அஜித் பாட்டில் இந்த மாதிரி வரும். ஏதோ அந்த புகழுக்கு மயங்காத உள்ளம் கேட்டேன் அந்த மாதிரி. ஏன்னா அதில் நேரம் விரயமாகும் பயங்கரமாக. ஸோ அதுக்கு பேர் தான் கம்பீரத்தன்மை. செய்ததை பற்றி வெளியில் சொல்கிறது இல்லை, யோசிக்கிறது கூட கிடையாது இல்லையா. நீங்கள் யோசிச்சிங்கனாலே உள்ளுக்குள்ளே சந்தோஷம் அடைகிறீங்கன்னு அர்த்தம். சந்தோஷம் இருக்கும், அது பாபா நினைவில் இருக்கிற அந்த சந்தோஷம். சேவை செய்யும்பொழுது சந்தோஷம், செஞ்சதை நினைத்து சந்தோஷம் கிடையாது. செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நல்ல சேவாதாரிகளால் சேவை செய்யாமல் ஒரு வினாடி கூட இருக்க முடியாதுன்னு பாபா சொல்கிறார். எப்படி சேவை செய்யாமல் இருக்க முடியாது, சேவை செய்கிறத பற்றி தம்பட்டம் அடிக்காமல் இருக்க முடியாதுன்னு பாபா சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் நான் எவ்வளோ சேவை செய்கிறேன் தெரியுமா, எவ்வளோ பிஸியாக இருக்கிறேன் தெரியுமா, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பஸ்ஸு சேவை பண்ணேன்னு சொல்லிவிட்டு பெருமை அடிச்சுக்கிட்டு கம்முனே இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. கடற்கரையில் இருக்கும்போது குஜராத் தாதிலாம் வந்தாங்க சென்னை கடற்கரைக்குன்னு, அந்த சேவைக்கெல்லாம் நாங்கள் பார்த்தோன்னா அதுலேயே அவங்க திருப்தி அடைஞ்சிடுறாங்க. அங்கே போய் உட்கார்ந்தது அவங்களுக்கு பெரிய சேவையாக தெரியுது. ஸோ அதுதான் பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி பக்குவமற்ற நிலையிலிருந்து அனைத்தையும் இழந்துடாதீங்க. பக்குவத்தன்மையில் தேவி தேவதைகளாக மாறி முழு மார்க்கு சேமியுங்கள். மற்றபடி நீங்கள் செய்த சேவையை பற்றி மற்றவர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய மார்க்கு குறைஞ்சிடுது. செம்ம பவர்ஃபுல்லான வரதானம். ஏன்னா நிறைய சேவை செய்ய ஆசைப்படுறோம், முடியாததுக்கு இது ஒரு முக்கிய காரணம். ரொம்ப கவனம் இருக்கணும். ஸ்லோகன்: யார் புள்ளி ரூபத்தில் நிலைச்சி இருக்கிறாங்களோ, நான் ஆத்மான்ற அந்த புள்ளி ரூபத்தில், பாபான்ற புள்ளி ரூபத்தில் யார் நிலைச்சி இருக்கிறாங்களோ அவங்களால எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியுன்றார். சூப்பரில் பாபா நினைவிலேயே மூழ்கிட்டு இருக்கிற அந்த போதையிலே இருக்கிறவங்களுக்கு அந்த போதையை தடுக்கிற எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு செகண்டில்
மீண்டும் அந்த புள்ளிக்கிட்ட இணைப்பாங்க பாபா கிட்ட. இங்கே ஒரு விஷயம் நடக்கும், ஆனால் அவங்க பாபா கிட்ட புள்ளியில் இணைக்கும்போது என்ன ஆயிடுது, இங்கே பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா. அங்கே நினைக்காமல் நீங்கள் இங்கே புள்ளி வைக்க முடியாது, அதை புரிஞ்சிக்கணும். ஸோ புதுசாக வந்த ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்கும், நம்மளாம் ரொம்ப பழைய ஆத்மாக்கள், சக்தியே கிடையாது. ஸோ அப்போ பாபா நினைவுலேயே மூழ்கி 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 புள்ளி வச்சுக்கிட்டே இருப்பீங்க. பாபாவை நினைக்க நினைக்க சக்தி ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த வெளி உலகத்து விஷயம் ஒன்று கூட, அது என்ன வேணாலும் இருக்கட்டும், அப்பா சாகட்டும், அம்மா சாகட்டும், கணவன் சாகட்டும், மனைவி சாகட்டும், குழந்தை சாகட்டும், சேர்த்து வச்ச சொத்து சாகட்டும், என்ன வேணாலும் போகட்டும், ஒரு பாபா நான், மூணாவது யாரும் இல்லை, அந்த போதையிலே இருக்கணும். மற்றபடி சகோதர ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்கணும், ஞானம் கொடுக்கணும். இதை தவிர வேறு எதுவும் புத்தியில் இல்லைன்னா முற்றுப்புள்ளி வைக்க தேவை, தானாகவே வச்சது தான். உள்ளே நுழையில் அப்புறம் எங்கே முற்றுப்புள்ளி வைக்கிற வேண்டிய அவசியம் கூட இல்லை. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.